ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா கருவாடும் உருளைக்கிழங்கும் போட்ட ஒரு குழம்பும் குறிஞ்சாயில் வரையும் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கண்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் முதல் கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்களை எடுத்துக்கொள்ள போகிறோம்னு பார்ப்போம். இதுக்குள்ளே நான் கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கிறேன். இது கருவாட்டு குழம்புக்கும் இங்கால குறிஞ்சாயில் வரைக்கும் இந்த வெங்காயத்தை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதோட பச்சை மிளகாய், இது குழம்புக்கும் பயன்படுத்த போகிறேன். வரைக்கும் இந்த பச்சை மிளகாய் எல்லாம் எடுக்க போகிறேன். அதோட ஒரு பூடு உள்ளி, இது கருவாட்டு குழம்புக்கு அப்படியே முழுசு முழுசாக போட போகிறேன். நிறைய உள்ளி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன். புளி ஒரு உருண்டை, உப்பு கருவாட்டுக்கு தேவையான அளவு. கருவாட்டில் உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் பாவிக்கிறப்ப குறைச்சி பாவிக்கலாம். அதோட தூள், தேங்காய் பூ திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கால குறிஞ்சாயில் பிடுங்கி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோத்தையும் சேர்த்து தான் நாங்கள் இன்றைக்கி இந்த குழம்பும் வரையும் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற கருவாடு கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருக்கிறபடியாக அந்த உப்பை கழுவி எடுக்கிறதுக்காக சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை சுடு தண்ணி இதில் விட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த கருவாடை இந்த சுடு தண்ணியில் ஊற விட போகிறேன். ஊற விட்டுட்டு நான் இங்கால உருளைக்கிழங்கு சீவி சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து அதோட வெங்காயம் உள்ளி எல்லாம் உடைச்சி உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு எல்லாம் சீவி உள்ளி தோல் உரித்து வெங்காயம் எல்லாம் உரித்து வச்சாச்சு. இனி நான் இதை வடிவாக கழுவி எடுத்துட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டு வடிவாக கழுவி எடுத்து சின்ன சின்னனா கட் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே தண்ணியில் கழுவிட்டு உருளைக்கிழங்க பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் கட்டி ஆக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வட்டி எடுத்தாச்சு. இனி வெங்காயம் வட்டி எடுக்க போகிறேன். வெங்காயம் இது எங்களுக்கு ஒரு பாதி வெங்காயம் காணும். மற்ற வெங்காயம் குறிஞ்சாயில் வரைக்கும் எடுக்க போகிறோம். வெங்காயத்தை நார்மலாக கறி வெட்டுற மாதிரி இப்படி வெட்டினா சரி. அப்படியே விட்டு அடுத்ததாக பச்சை மிளகாய் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் போடுறேன். நீங்கள் கூட தேவையாண்டாலும் போடலாம். அதை அப்படி நடுவாழ வெட்டி வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. மற்றது இப்போ உரித்து கழுவி எடுக்கிறேன் இந்த உள்ளி. இதை நான் இப்படியே முழுசாத்தான் போட போகிறேன் வதக்கிக்க. அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மற்றது இந்த பச்சை மிளகாய் நான் குறிஞ்சாயில் வரைக்கி போட போகிறேன். இப்போ கழுவி வெட்டி எடுத்து வச்சாச்சு. இனி நாங்கள் இந்த கருவாடு ஊற விட்ட நாங்கள் அது 10 நிமிஷம் ஆச்சுது எடுத்து வெட்டி எடுக்க போகிறேன். இதெல்லாம் வெட்டி ரெடி பண்ணியிருக்கிற நேரம் இங்கால குறிஞ்சாயில் எடுத்து எப்படி சின்ன சின்ன அரிஞ்சு எடுக்க போகிறோம் வரைக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10-15 இலையை இப்படி எடுத்து அடுக்கி போட்டு இந்த காம்பை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படி சுருட்டி வச்சுக்கொண்டு மெல்லிஸாக அரிய ஓகேயா வரும். இப்படி நல்ல மெல்லிஸாக அரிஞ்சாதான் இது என்னென்னு சொன்னால் இது கொஞ்சம் கைப்புத்தன்மை கூட, அதால் பெருசாக இருந்தால் கொஞ்சம் கைக்கிற மாதிரி இருக்கும். நல்ல மெல்லிசாக அரிஞ்சால் அந்த கைப்புத்தன்மை தெரியாது.
ஆனால் இது நல்ல நிறைய அயன் உள்ளது. நிறைய அந்த பிளட் பிரச்சனையான ஆக்கள், பிளட் தேவையான ஆக்களுக்கெல்லாம் இந்த குறிஞ்சாயில் வர நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். அதோட சுகர் பேஷண்ட்டும் கூட இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எடுத்து வச்சுருந்த தேங்காய் திருவி வச்சுருந்ததில் முதல் பால் 2ஆம் பால் எடுத்து வச்சுருக்குறோம். அதோட நாங்கள் இந்த குறிஞ்சாயில் வரைக்கி வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சின்ன சின்ன வட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இனி நாங்கள் இந்த குழம்பும் கருவாட்டு குழம்பும் வச்சு உங்களுக்கு குறிஞ்சாயில் வரையும் செய்து காட்ட போகிறோம். இப்போ நாங்கள் அடுப்பு மூட்டியாச்சு. இந்த கறி செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் சட்டியை வச்சு கொஞ்சம் சூடாகட்டும். உங்களுக்கு சட்டி நல்லா சூடாகிட்டுது. முதல் நாங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட போகிறோம். இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெயும் பாவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எண்ணெய் நல்லா கொதித்து வந்துட்டு முதல்ல நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த கடுகை சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு கடுகு நல்ல வடிவாக வெடித்து வருகுது. இனி நாங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய் வெட்டி எடுத்து வச்சுட்டு இதோட சேர்க்க போகிறோம். வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். அடுத்ததாக வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கொள்ள போகிறேன். அதையும் இருக்க வடிவாக வதங்க விடுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கி கொண்டு வரைக்கே நாங்கள் முழுசாக உடைச்சி வச்சுருக்கிற இந்த உள்ளியையும் சேர்த்து இதோடையே வதங்க விடுவோம். இப்போ எங்களுக்கு உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி ஒரு அரை பதத்தில் வந்திருக்கு. இந்த டைம் நாங்கள் வெட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு இதோடு சேர்க்க போகிறோம். இப்போ எங்களுக்கு உருளைக்கிழங்கும் சேர்ந்து வதங்கி கொண்டு வருது. இந்த நேரம் நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறோம். என்னென்னு சொன்னால் கருவாட்டிலையும் உப்பு இருக்கிறபடியாக கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவோம். இதோடைய வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நல்ல வடிவாக வதங்கி கொண்டு வந்துட்டு இந்த டைம் நாங்கள் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிற 2ஆம் தேங்காய் பாலை விட போகிறோம். ஓகே, இந்த 2ஆம் பாலையும் முடிவு அவிஞ்சு வரட்டும். இப்போ எங்களுக்கு 2ஆம் பாலில் நல்லா அவிஞ்சு வந்துட்டு இந்த நேரம் நாங்கள் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளியை விட்டு கொள்ள போகிறோம். இப்போ நல்ல வடிவாக எங்களுக்கு கறி கொதிச்சு கொண்டு வருது. இந்த டைம் நாங்கள் தூள் சேர்த்துக்கொள்ள போகிறோம். உங்களுக்கு தேவையான காரத்தின் அளவுக்கு ஏற்ப தூளை சேர்த்துக்கொள்ளலாம். அதையும் சேர்த்து வடிவாக சேர்த்துக்கலாம். இப்போ எங்களுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டு வருது. இந்த டைம் நாங்கள் கருவாட்டை சேர்த்துக்கொள்ள போகிறோம். இப்போ கருவாடும் சேர்த்தாச்சு. இனி நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற முதல் தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு குழம்பு தடித்தோடனே இறக்கி எடுக்க போகிறோம். இப்போ எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து நல்ல வடிவாக கொதித்து கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் இறக்கி பரிமாற போகிறோம். அடுத்ததாக நாங்கள்
குறிஞ்சாயில் வரதான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன சட்டி அடுப்பில் வைப்போம். இப்போ நாங்கள் வரைக்கி தாளிக்கிறதுக்காக வேண்டி ஒரு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்ள போகிறோம். எண்ணெய் கொதிச்சு வந்துட்டு முதலாவதாக கடுகை சேர்த்து கொள்ள போகிறோம். கடுகு நல்ல வடிவாக வெடிச்சிட்டு அடுத்ததாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். அடுத்ததாக பச்சை மிளகாய்க்கு பதிலாக செத்தல் மிளகாயும் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் வரைக்கு ஒரு வதக்கி விட போகிறோம். இப்போ எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி இறப்பதத்துக்கு வருது. இந்த டைம் நான் சீரகம் போட்டுக்கொள்ளுறேன். இதை முதல் போடாமல் விட்டதுன்னு சொன்னால் கொஞ்சம் அது எரிஞ்ச தன்மையாக வந்துடுமென்றபடியாக இப்போ போட்டுக்கொள்ளுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி கொண்டு வந்துட்டு இப்போ நாங்கள் வெட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த குறிஞ்சாயிலையை இதோட சேர்க்க போகிறோம். சேர்த்து வடிவாக்கில் அறி விடுவோம். எங்களுக்கு குறிஞ்சாயிலையும் இதோடு சேர்ந்து எண்ணெயில் வதங்கிட்டு இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம். இப்போ இந்த வரைக்கு நல்லா எரிஞ்சு போயிடும். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விட்டுட்டு தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ள போகிறோம். ஓகே, தேங்காய் பூ சேர்த்து இதோட கலந்து விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வர ரெடி ஆகிட்டு நான் கொஞ்சம் தேங்காய்ப்பு வந்து கூடத்தான் போட்டேன் சொன்னேன். இந்த குறிஞ்சாயில் கொஞ்சம் கசப்புத்தன்மையாக இருக்கிறதால இப்போ எங்களுக்கு ஓகே எல்லாம் சேர்ந்து வர ரெடி ஆகிட்டு இனி இறக்கி கொள்ளலாம். இதுதான் எங்களுடைய இன்றைய மதிய உணவு. சிவப்பு பச்சை அரிசி சோறு, கருவாடும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு குழம்பு, குறிஞ்சாயில் வர, அதோட ஒரு முட்டை அவிச்சு வச்சுருக்குறோம். இவ்வளோந்தான் இன்றைய எங்களுடைய சமையல் வீடியோ. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.